Hi guys, welcome back to Kiran's Diaries. இன்னைக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி போகிறோம் for the event which they have organized. So it's called a stressless event. பேருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு it has a lot of fun events for us to interact and அங்கே தான் போகிறோம் இப்போது. ஸோ செம்ம கிளைமேட்டுங்க, லைக் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு pleasant, not too cold, not too windy and all. இங்கே எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிவிட்டு என்ன தான் 10 பேர் 15 பேர் தான் போனாலுமே வந்துட்டு நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அங்கே அவங்க என்ட்ரி போட்டதுக்கப்புறமா தான் போக முடியும். அப்படியே சரி போய் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஃப்ரீ பீட்ஸா இருந்துச்சு. ஸோ எங்கள் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஸோ டாமினோஸ் ஆல்வேஸ் ஸ்பான்சர்ஸ் ஃப்ரீ பீட்ஸா. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு 2 ஸ்லைஸு 3 ஸ்லைஸ் எடுத்து சாப்பிட்டு சரி அப்படின்னு நெக்ஸ்ட்டு விஷன் போர்ட் பண்ணலான்னு உட்காந்தோம். இங்கே என்னடானா வந்துட்டு அங்கே ஆல்ரெடி பீப்புள் இருந்திருக்காங்க போல், நாங்கள் லேட்டாக வந்தோம். ஸோ இருந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்து எதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கோ எதெல்லாம் வந்துட்டு சரி ஒரே மாதிரி தீமில் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு ஒரு ஆர்டரில் வச்சு ஓட்டிட்டோம். என்னடா சின்ன போர்டு தான், ஒட்டுறதுக்கு வந்துட்டு ஒட்டிகிட்டே பேசிகிட்டே போனதில் டைம் போனதே தெரில. ஆல்மோஸ்ட் அதிலே 1 hour கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் இருக்கும்போது அங்கே எக்ஸ்ட்ராவாக 2 கேன்வாஸ் இருந்தது. அதை அப்படியே தூக்கி வந்துட்டு பேக்கில் போட்டுக்கிட்டு பண்ண கேன்வாஸையும் வந்துட்டு கடைசியில் கலர் பென்சில்ஸ்லாம் வச்சு கலர் பண்ணி பேசி மற்றவங்களுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு மற்றவங்க ஸ்டிக்கர் ஏதாவது நல்லா இருந்துச்சு நம்ம டீமுக்கு தேவைன்னா அதை அப்படியே தூக்கி நம்மளில் போட்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு செம்ம ஃபன்னாக போச்சுங்க. அப்படியே வந்து சரி எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்தோம். பட் அதர் பிளேஸஸில் தான் வந்துட்டு ஒன்று நிட்டிங் இருந்துச்சு, இன்னொன்று வந்துட்டு கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே டோட் பேக் பெயிண்டிங்கில் உட்காந்தோம். பெயிண்டிங்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் மார்க்கர்ஸ் அண்ட் கலர் பென்சில்ஸ் வச்சு கிறுக்கிக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு ஃபன் பண்ணிருந்தோம். திருப்பியும் அது வேறு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஐ திங்க் ஸ்லாத்தும் ஒரு மெடிடேட்டிங் இதுவும் பண்ணேன். அதுவே டைம் போகிறதே தெரியாமல் அப்படியே ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அதுபடி எல்லோரும் க்ரியேட்டிவாக பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நாங்களும் சரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு பண்ணது தான் இது. பண்ணி முடிச்சுட்டு அவன் வந்துட்டு துரத்தாத குறை தாங்க. கடைசியில் வந்துட்டு நாங்கள் டைம் ஆயிடுச்சு, டைம் போகிறதே தெரியாமல் உட்காந்து பண்ணிருந்ததெல்லாம் வந்துட்டு தம்பி இன்னும் 15 minutes தான்ப்பா இருக்குது அப்படின்னா நாங்கள் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கலரே அடித்தோம். வந்து அப்படியே வந்துட்டு அவன் சொன்னதுக்கு அப்புறமா கூட கேட்காம ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக இருந்துட்டு வந்தோம். ஆனால் அப்போ புரியலங்க இந்த இவெண்ட்லாம் ஏன் வைக்கிறான் அப்படின்னு. பட் டு பி ஹானஸ்ட் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். டெய்லி வந்துட்டு அசைன்மெண்ட் அது இதுன்னு மண்டை காயும். ஆனால் வந்துட்டு இந்த 3.5 hours தான் வந்துட்டு இட் வாஸ் லைக் ரியலி ப்ளசன்ட். வி ஹேட் ஸோ மச் ஃபன். அந்த வாரம் ஃபுல்லாக இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க மாட்டோம். அந்த 3 மணி நேரம் வந்துட்டு செம்ம ரிலாக்ஸேஷனாக செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு அரட்டை மேலே அரட்டையாக அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிருந்தோம். ஸோ தட் இஸ் வென் ஆஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டே வந்துட்டு என்ன தான் எனக்கே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்மளை கூப்பிட்டா தான் நம்மளே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தாங்க நான் பண்ணது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ what I wanted to say is stay stress free, stay relaxed, stay happy. Bye guys.